إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وفي آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி, அவனுடைய அன்பும் கருணையும் இறுதி தூதராம் நம்முடைய தலைவராம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உரித்தாகட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் அருளால் இறைவனால் புனிதம் என்று சொல்லப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாளில், குறிப்பாக ஜும்மாவின் தினத்தில் நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் வீட்டில் சங்கமித்திருக்கிறோம். இந்த தருணத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தியை செவிமடுக்கக்கூடிய, சொல்லப்படக்கூடிய செய்தியை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் இறைவன் தந்து, அதன் மூலமாக இறைவன் மறுமையில் சிறந்த வெகுமதியை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவின் உரையை நான் துவங்குகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய நினைவுகள் என்கிற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று பிரியப்படுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதம் துல்ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதம். இறைவன் 12 மாதங்களை படைத்து 12 மாதங்களில் 4 மாதங்களை புனிதம் என்று சொல்லி காட்டுகிறான். அதில் ஒரு மாதம்தான் இந்த துல்ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய மாதம். இந்த மாதம் என்று பார்க்கிற போது நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய முதலாவது அம்சம் ஹஜ் என்கிற வழிபாடு. இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின். இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது தூண் ஷஹாதா கலிமா, இரண்டாவதாக ஐவேளை தொழுகை, மூன்றாவதாக வருடத்திற்கு ஒரு மாதம் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது, நான்காவதாக ஜகாத் என்கிற கடமை, ஐந்தாவதாக ஹஜ் என்கிற கடமை. இப்படி 5 தூண்களின் மீது இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் என்று பார்க்கிற போது இந்த மாதத்திற்கென்று ஒரு தனித்துவம் மிக்க ஒரு வழிபாடு என்னவென்று சொன்னால் ஹஜ் என்கிற வழிபாடு. இந்த மாதம் என்று வந்துவிட்டால் நினைவுக்கு வரக்கூடிய முதலாவது அம்சம் ஹஜ் தான். இந்த ஹஜ் என்கிற வழிபாட்டை பார்க்கிற போது
ஒரு தனிநபரை சார்ந்து இந்த வழிபாட்டை பார்க்க முடிகிறது. நோன்பு என்கிற வழிபாடு ஒரு தனிநபரை சார்ந்து உருவாக்கப்பட்டதல்ல. ஜக்காத் என்கிற வழிபாடு ஒரு தனிநபரை சார்ந்து இருக்கக்கூடிய வழிபாடு அல்ல. நோன்பு என்கிற வழிபாடு ஒரு தனிநபரை சார்ந்து இருக்கக்கூடிய வழிபாடு அல்ல. ஆனால் ஹஜ் என்கிற வழிபாடு அதை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களுடைய மனைவி அன்னை ஹாஜர், இந்த இரண்டு தம்பதியருக்கும் மகனாக பிறந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த மூவர் இறைவன் சொன்ன கட்டளைகளை அடிமையாக இருந்து ஏற்று தன் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிற போது செய்த சில காரியங்களை அடிப்படையாக கொண்டு ஹஜ் என்ப வழிபாட்டை இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் இன்றைக்கு ஹாஜிகள் தன்னுடைய ஹஜ்ஜினுடைய கிரியையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மூன்று நபரும் தன் வாழ்க்கையில் செய்த அந்த ஒவ்வொரு காரியங்களையும் ஹஜ்ஜினுடைய கிரியையாக இறைவன் அமைத்திருக்கிறான். இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் மக்கமா நகர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்காவுக்கு சென்று அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சில இடங்களிலே தங்கி அந்த காரியங்களை எல்லாம் செய்து வருகிறார்கள். இதுவெல்லாம் ஒரு தனி நபர் அவருடைய குடும்பம் செய்த சில காரியங்களை அடிப்படையாக கொண்டு இறைவன் இந்த வழிபாட்டை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு வழிபாடு, ஏனைய வழிபாட்டை காட்டிலும் மிகவும் சிரமத்தோடு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு என்பதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம். ஏனைய வழிபாட்டை விட இந்த வழிபாட்டை செய்வதற்கு பல சிரமங்களை மேற்கொள்ள வேண்டும். ஒன்று, பொருளாதார ரீதியான சக்தியை அவர் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து, உடல் ரீதியான சக்தியை பெற்றிருக்க வேண்டும். செல்லுகிற பாதை பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டும். இதுவெல்லாம் யாருக்கு கடமையாக, யாருக்கு தோதுவாக அமையுமோ அவருக்கு ஹஜ் என்கிற வழிபாடு கடமையாகி விடுகிறார். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த ஹஜ் என்கிற வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இதற்கான கூலியை பற்றி சொல்லுகிற போது நிறைய செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் ஒரு சில சிறப்புகளை மட்டும் நான் சொல்லி நான் உங்களிடமிருந்து விடைபெறுகலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அம்ர் இப்னுல் ஆஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, இந்த சஹாபி மரணத்தினுடைய தருவாயிலே அழுகிறார்கள். அழக்கூடிய நேரத்திலே மகனார் தந்தையை பார்த்து சொல்கிறார்கள், தந்தையே, அல்லாஹுவின் தூதரால் உங்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, எதற்காக நீங்கள் அழ வேண்டும்? அப்போது அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் 3 கட்டங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். அதை நினைத்து பார்க்கிற போது எனக்குள்ள அழுகை வந்து விடுகிறது என்று சொல்லி அவர் அழுகையை தொடர்ந்து அழுகிறார். அப்போது ஒவ்வொரு கட்டத்தையும் சொல்லி கொண்டு வருகிறார். இறுதியாக அவர் சொல்லக்கூடிய செய்தி, அவர் சொல்லுகிறார், எனக்குள் இஸ்லாம் வந்தது, என்னுடைய உள்ளத்தில் இறைவன் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தான். அப்படி சேர்க்கிற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக சென்றேன். சென்றபோது அல்லாஹுடைய ரசூலிடத்திலே பையச் செய்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை நீட்டும்படி சொன்னார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சில பையத்துகளை செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்காக இறை தூதர் என்னை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள், நான் உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள் என்று சொன்னார்கள். பையச் செய்வதற்காக என்னுடைய கரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி நான் நீட்டினேன். அவர்கள் தன்னுடைய கையை பையச் செய்வதற்காக கொண்டு வரக்கூடிய நேரம் உடனே என்னுடைய கையை நான் பின்வாங்கி கொண்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மாலக் யா அம்ர், பையச் செய்வதற்காக உங்களுடைய கரத்தை நீட்டும்படி சொன்ன, உங்க கையை ஏன் பின்வாங்கிட்டீங்க அப்படின்னு அல்லாஹுடைய ரசூல் என்னை பார்த்து கேட்டார்கள். அப்ப நான் சொன்னேன், உங்களிடத்தில் நான் பையச் செய்து தர வேண்டும் என்றால் எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனைக்கு நீங்கள் உடன்பட்டால்
நான் பையச் செய்து தருகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரவர்களே, என் பாவத்தை என்னுடைய இரட்சகன் மன்னிக்க வேண்டும். இதான் என்னுடைய நிபந்தனை. இந்த நிபந்தனைக்கு நீங்கள் உடன்பட்டால் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு பையச் செய்து தருகிறேன் என்று அந்த சஹாபி சொல்லுகிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அம்ரே, இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவர் முன் செய்த பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதாவது அவர் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டால், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட அந்த சமயம் முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அது என்ன செய்துவிடும், போக்கிவிடும். முன் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிக்கப்படும் என்று உங்களுக்கு தெரியாதா? இரண்டாவதாக சொன்னார்கள், ஒருவர் இறைவனுக்காக தன்னுடைய நாட்டை விட்டு நாடு துறந்து புலம்பெயர்ந்து செல்லுகிற போது, இறைவனுக்காக இறை மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் என்கிற பயணத்தை மேற்கொள்ளுகிற போது முன் செய்த பாவங்கள் அவருக்காக மன்னிக்கப்படுகிறது, உங்களுக்கு தெரியாதா? மூன்றாவதாக சொன்னார்கள், ஒருவர் ஹஜ் செய்கிற போது அவருடைய முன் செய்த பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியாதா? 3 செய்திகளை சொல்கிறார்கள். இஸ்லாம், ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவதாக ஹிஜ்ரத் என்கிற நாடு துறந்து புலம்பெயர்ந்து செல்வது. மூணாவதாக ஹஜ் என்கிற வழிபாடு. இந்த 3 அம்சங்களும் ஒருவர் செய்கிற போது முன் செய்த பாவங்களை இந்த 3 அம்சங்களும் என்ன செஞ்சிடும், போக்கிரும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்ற செய்தியை இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அப்போ ஒருவர் ஹஜ் செய்கிற போது அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய சிறப்பை பற்றி சொல்லி காட்டுகிற போது அவருக்கு சுவனம் கூலியாக கொடுக்கப்படும் என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டினாங்க, வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு லைஸலஹு ஜஸா இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர வேறு ஒன்றும் அவருக்கு கூலியாக இல்லை. ஒருவர் அவர் ஹஜ் செய்து அந்த ஹஜ்ஜை இறைவன் ஏற்றுக்கொண்டால், ஒப்புக்கொண்டால், அந்த ஹஜ்ஜுக்கான கூலி சுவனம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த இரண்டும் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பாவத்தையும் வறுமையும் போக்கிவிடும். பாவத்தையும் வறுமையும் போக்கிவிடும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். கமா யன்ஃபில் கீர் ஹபஸல் ஹதீத் வத்தஹப் வல் ஃபில்லா, இரும்பு இருக்கிறதே, அந்த இரும்பு, தங்கம், வெள்ளி, இதில் இருக்கக்கூடிய துருவை எப்படி அந்த துருத்தியை ஊதுகிற போது எப்படி அந்த அழுக்கை, அதில் ஒட்டி இருக்கிற அழுக்கை, தங்கத்தில், வெள்ளியில், இரும்பில் ஒட்டி இருக்கக்கூடிய அழுக்கை அந்த துருத்தி ஊதக்கூடிய நேரம், புடம்போடக்கூடிய நேரம் எப்படி அந்த அழுக்கையெல்லாம் அது போன்ற ஆபரணங்களிலிருந்து அகற்றுமோ, அதுபோன்று உங்களுடைய ஹஜ்ஜும் உம்ராவும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், உங்கள் பாவத்தை அது போக்கிவிடும், வறுமையை அது போக்கிவிடும் என்று சொல்லிவிட்டு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவனம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஹஜ்ஜை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும், ஆர்வப்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கிருந்து அவர் ஹஜ்ஜுக்காக செல்கிற போது லட்சக்கணக்கான பணத்தை செலவிட்டு அங்கே செல்கிறார். அப்படி செல்கிற போது அந்த காபாவை காணக்கூடிய பாக்கியம், சொல்லுவாங்களா இல்லையா, காண கண் கோடி வேண்டும். அந்த காபாவை பார்ப்பதற்கு இந்த 2 கண்ணு பத்தாது, கோடிக்கணக்கான கண்கள் இருந்தாலும் பத்தாது. அவ்வளவு பெரிய அற்புதமான நிகழ்வுகளை அல்லாஹ் அங்கே நிகழ்த்தி இருக்கிறார்.
காண கண் கோடித்தான் வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஹஜ்ஜை சொர்க்கத்தை கூலியாக தரக்கூடிய, அதை போன்று இறைவனின் மன்னிப்பை தரக்கூடிய அந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம். அந்த ஹஜ்ஜுக்கு இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இங்கிருந்து சென்றிருக்கிறார்கள், உலகத்தின் பல பாகங்களிலிருந்து சென்றிருக்கிறார்கள். இறைவன் நமக்கு அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த ஹஜ்ஜை நாம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆசைப்பட வேண்டும், இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலமாக இறை மன்னிப்பையும் சுவனத்தையும் பெற வேண்டும். அடுத்ததாக இந்த மாதம் வந்தால் அடுத்ததாக நினைவுக்கு வரக்கூடிய அடுத்த அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த மாதத்தினுடைய ஆரம்ப நாட்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அது என்ன 10 இரவுகள்? அறிஞர் பெருமக்கள், குர்ஆனுக்கு விரிவுரை ஆற்றக்கூடிய அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், அந்த 10 இரவுகள் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 இரவுகளை குறிக்கிறது என்று. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களினுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் மிகச் சிறந்ததுன்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஜிஹாதை விடவா, ஜிஹாதை விடவா? அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஆம், ஜிஹாதை விட. ஒரு மனிதர் தன்னையும் தன் பொருளாதாரத்தையும் அர்ப்பணித்து, தன்னையும் தன் பொருளாதாரத்தையும் அர்ப்பணித்து இறை வழியிலே சென்று அந்த போருக்கு சென்று எதையும் திரும்பி கொண்டு வரவில்லையே, அந்த மனிதருடைய அந்தஸ்தை தவிர என்று நபி அவங்க சொல்லி காட்டினாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நாளாக இந்த 10 நாட்கள் அறியப்படுகிறது. இந்த 10 நாளை பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாட்களிலே எல்லா அம்சங்களும் உள்ளடங்கி இருக்கிறது. இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களிலே என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்று பார்க்கிற போது பிரத்யோகமான சில அமல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். என்ன? அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது, அதை போன்று குர்பானி கொடுப்பது என்று பிரத்யோகமாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 10 நாட்களிலே குறிப்பிட்டு சொல்லப்படாமல் எல்லா அமல்களையும் உள்ளடக்கியிருக்கக்கூடிய நாளாக இந்த நாட்கள் இருக்கிறது. இந்த 10 நாட்கள்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது தொழுகை இருக்கிறது. தொழுகை இருக்கிறது. ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் தொழுகிறோமா இல்லையா? தொழுகை இருக்கிறது. இந்த 10 நாட்களிலே நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் நோம்பு நோற்கலாம். 10 நாட்களுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம்? நோம்பு நோற்கலாம். நோம்பு இருக்குதா இல்லையா? குறிப்பா அரஃபாவுடைய நோம்பு இருக்குது. உதாரணமாக சொல்லலாம், இந்த 10 நாட்கள்ல ஒருவர் ஜக்காத் இருக்கிறது. ஜக்காத் என்பது ஒவ்வொரு நபருக்கும் கடமையாகக்கூடிய மாதங்கள் வித்தியாசப்படும். எல்லாரும் ரமலான்ல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசப்படும். ஒருவர் துல்ஹஜ் டு அடுத்த துல்ஹஜ் இல்லையா, ஒரு வருடம் என்ன செஞ்சிருக்கணும்? பூர்த்தியா இருந்திருக்கணும். அப்ப துல்ஹஜ் மாதத்திலே ஒருவர் ஜக்காத் கொடுக்க விரும்பினால் இந்த முதல் 10 நாள்ல ஜக்காத்தும் கொடுக்கலாம். அதை போன்று ஹஜ் என்கிற கடமை நிறைவேற்றக்கூடிய மாதம் இந்த 10 நாட்கள்ல உள்ளடங்கிறது. இப்படி எல்லா வழிபாடுகளும் செய்வதற்கு உகந்த நாட்கள் என்னவென்று சொன்னால் இந்த 10 நாட்கள் தான். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், எல்லாவற்றுக்கும் மேலாக தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய கலிமத்து தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய ஏகத்துவத்தினுடைய அந்த களிமா மொழியப்படக்கூடிய தருணம் இந்த தருணம். இங்கிருந்து ஒருவர் எஹ்ராம் அணிந்து என்ன செய்கிறார்? இங்கிருந்து போகக்கூடியவங்க எல்லாரும் ஹஜ்ஜே தமத்து பண்ணுவாங்க. ஹஜ்ஜே தமத்து அப்படின்னா இங்கிருந்து போகக்கூடியவங்க ஆரம்பத்தில் உம்ரா செய்வார்கள். உம்ரா செய்து விட்டு அப்படியே என்ன செய்வாங்க? எஹ்ராமுடைய ஆடையை களைஞ்சிட்டு ஹஜ்ஜினுடைய நாளை எதிர்பார்த்திருப்பார்கள். பிறை 8 அன்று மீண்டும் எஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை அவர்கள் செய்வார்கள். இப்ப இந்தியால இருந்து போகக்கூடிய நம்ம எல்லாரும் ஹஜ்ஜே தமத்து செய்கிறோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரம் ஆரம்பத்திலே அவர்கள் மீகாத்தை, இந்த நாட்டிலிருந்து செல்லக்கூடியவர்கள் மீகாத்தை அதன் எல்லையை அடைகிற போது என்ன செய்கிறார்கள்?
இஹ்ராம் அணிந்து நியத்தோடு அவர்கள் தல்பியா முழக்கத்தை முழங்குகிறார்கள். அங்கே தல்பியா முழக்கம், இங்கே தக்பீர் முழக்கம் இல்லையா? அங்க என்ன முழங்கப்படுகிறது? தல்பியா முழக்கம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். இறைவா இதோ வந்து விட்டேன், இதோ வந்து விட்டேன். போறான். அங்கிருந்து போகிற போது தன் குடும்பத்தை விட்டுவிட்டு செல்கிறான், தன்னுடைய வணிகத்தை விட்டுவிட்டு செல்கிறான், தன்னுடைய உறவுகளை விட்டுவிட்டு செல்கிறான், தன்னுடைய சுகமான வாழ்க்கையை விட்டுவிட்டு அங்கே செல்கிறான். செல்கிற போது அவன் சொல்லுகிறான், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதோ வந்து விட்டேன் இறைவா. லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இறைவா உனக்கு இணையே கிடையாது. இந்த ஊரிலே வாழுகிற போது தௌஹீதை சொன்னால், ஷிர்க்கை எதிர்த்தால் உன்னை ஊர் நீக்கம் செய்வேன் என்று சொன்னவரும் ஹஜ்ஜுக்கு செல்கிறார். அங்கே போய் சொல்லுகிறார், லா ஷரீக லக், உனக்கு என்ன கிடையாது? இணையே கிடையாது, நீ தனித்துவமானவன். தௌஹீதை முழங்குகிறார், தௌஹீதை முழங்குகிறார். நான் ஒரு கண்டிப்பா படிக்கிறாரு, அந்த ஹஜ்ஜினுடைய பாட்டில் அவர் படிக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஹாஜிகள் தௌஹீதை மேலாய் மதிப்பார்கள், ஹாஜிகள் தௌஹீதை மேலாய் மதிப்பார்கள். அங்கே போய் தௌஹீதுடைய முழக்கம், லா ஷரீக லக், உனக்கு என்ன கிடையாது? இணையே கிடையாது. அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். இன்னல் ஹம்த புகழ் அனைத்தும், வன் நிஅமத அருக்குடைகளும், வல் முல்க் ஆட்சி அதிகாரங்களும் உனக்கு சொந்தமானது. இந்த ஊர்ல வாழும் போது புகழ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிதானே? இலை ஊடா இருந்தாலும் கல்யாண ஊடா இருந்தாலும் மாலை எனக்கு தான் இருக்கணும் சொல்றோமா இல்லையா? மனசுல நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் அப்படின்னு வாய் சொல்லுது, உள்ளத்துல என்ன எண்ணம் தெரியுமா? நிறைய பேருக்கு நான் தான் பெரிய ஆளு, செல்வத்துல பெரிய ஆளு, அறிவுல பெரிய ஆளு, ஆட்சியில பெரிய ஆளு, நிர்வாகத்துல பெரிய ஆளு இல்லையா? நிறைய பேருடைய உள்ளங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் பெரிய ஆளு. வாய் சொல்லுகிறது அல்லாஹ் பெரியவன், ஆனா உள்ளம் சொல்லுகிறது நான் தான் பெரிய ஆளு. நிறைய பேருக்கு என்ன அப்படிதான் இருக்கு. இலை ஊடா இருந்தாலும் மாலை எனக்கு தான் விழணும், கல்யாண ஊடா இருந்தாலும் மாலை எனக்கு தான் விழணும். அப்ப நிறைய பேர் புகழுக்கும் பெருமைக்கும் அப்படியே அடிக்டா இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இங்கே இருக்கிறார்கள். இவங்க ஹஜ்ஜுக்கு போனாங்கன்னா அங்க சொல்லக்கூடிய தருணம் என்னது? இன்னல் ஹம்த, புகழ் இறைவா உனக்கு சொந்தமானது. இங்கே ஆசைப்பட்டவன் அங்கே சென்றால் சொல்லணும், இந்த புகழ் உனக்கு சொந்தமானது. உள்ளத்திலிருந்து சொல்லணும், உள்ளத்திலிருந்து சொல்லணும். அடியோடு அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமையை, அந்த கர்வத்தை, தான் என்கிற அகந்தையை அறுத்தெறியக்கூடிய தருணம் அந்த தல்பியா முழக்கத்திலே இருக்கிறது. அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், ஒன் நிஅமத, அருட்பேறுகள், நான் அனுபவிக்கக்கூடிய அத்தனை அருக்குடைகளும் நீ கொடுத்தது இறைவா, உனக்கு சொந்தமானது. அடுத்து அவர் சொல்லுகிறார், வல் முல்க், ஆட்சியும் அதிகாரமும் உனக்கு சொந்தமானது என்று அங்கே சென்று அவர் சொல்லுகிற போது, இறைவன் எஜமான், அல்லாஹ் எஜமான், நான் அடிமை, எனக்கு ஒண்ணும் இல்லை என்கிற அந்த மகத்தான தல்பியா முழங்கப்படக்கூடிய நாள் இந்த ஆரம்ப நாட்கள். அங்கே தல்பியா முழக்கம், இங்கே தக்பீர் முழக்கம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழக்கம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த 10 நாட்களிலே இந்த அம்சங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த 10 நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாட்களிலே அதிகமாக நாங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும். இந்த 10 நாட்களிலே அதிகமாக குர்ஆனை படிக்க வேண்டும். இந்த 10 நாட்களிலே தர்மங்கள் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். இந்த 10 நாட்களிலே உபரியான வணக்கங்களை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். இந்த 10 நாட்களுடைய சிறப்பை பற்றி இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே கேட்கப்படுகிறது. என்ன கேட்கப்படுகிறது அப்படின்னா, இமாம்கிட்ட கேட்குறாங்க,
ரமலானினுடைய கடைசி 10 நாட்கள் சிறந்ததா, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சிறந்ததா? கேள்வி புரியுதா? ரமலானினுடைய கடைசி 10 நாட்கள் சிறந்ததா, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சிறந்ததா அப்படின்னு கேட்கப்படுது. இமாம் அவங்க சொன்னாங்க, அழகான முறையில் பதில் சொன்னார்கள். ரமலானினுடைய கடைசி 10 நாளை பொறுத்த வரைக்கும் அதுவும் சிறந்ததுதான், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாளும் சிறந்தது. எப்படி? ரமலானுடைய கடைசி 10 நாளை பொறுத்த வரைக்கும் அது இரவால் சிறந்ததாக இருக்கிறது. ரமலானுடைய கடைசி 10 நாள் இரவால் சிறந்தது. துல்ஹஜ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்ப 10 நாட்கள் பகல் பொழுதால் சிறந்தது. அப்படிதானே? ரமலானுடைய கடைசி 10ல லைலத்துல் கத்ர் என்கிற இரவு இருக்கிறது, நின்று வணங்குகிறோம் இல்லையா? ரமலானுடைய கடைசி 10ல முதல்ல 20ல எடுக்கக்கூடிய முயற்சியை விட, உழைப்பை விட, முனைப்பை விட கடைசி 10ல என்ன பண்றோம்? அதிகமாக முனைப்பு எடுக்கிறோம். ஏன்? அதனுடைய இரவுகள் சிறந்ததாக இருக்கிறது. அந்த இரவுகளுக்கு வழிபாடுகளை செலுத்தி அதை உயிரோட்டமாக ஆக்குகிறோம். எனவே ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் இரவால் சிறந்தது, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் பகல் பொழுதால் சிறந்தது. இந்த பகல்ல தான், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10னுடைய பகல் பொழுதுல நம்ம என்ன செய்யறோம்? நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்யறோம். ரமலானினுடைய கடைசி 10 இரவால் சிறந்தது, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் பகல் பொழுதால் சிறந்தது என்று சொல்லி, ஒன்றை காட்டிலும் ஒன்று சளைத்ததல்ல என்று இரண்டிற்கும் சிறப்பு இருக்கிறது என்கிற மகத்தான ஒரு செய்தியை அவர்கள் பதிலாக சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாளில் நாம் இருக்கிறோம். இந்த நாட்களை நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது, இந்த நாட்களை நாம் இழந்துவிடக்கூடாது. இனி அடுத்த ஆண்டு இந்த நாட்களை அடைவோமா என்பது நமக்கு தெரியாது. சில நாட்கள் உண்டு புனிதமான நாட்கள், சில நாட்கள் உண்டு அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அளவில்லாத வெகுமதிகள், அளவில்லாத கூலிகள் இறைவன் தருவதற்கு தயாராக இருக்கிறான். அந்த நாட்களை நாம் வீணடிக்காமல், அந்த நாட்களை நாம் பொழுதாக வீண் பொழுதுகளிலே கழித்து விடாமல் முறையாக நாம் பயன்படுத்தி முழுமையான நன்மைகளை நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் இந்த நாட்களிலே நாம் அதிகமான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். அடுத்ததாக இந்த நாட்களிலே குர்பான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வழிபாடு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நபியே, உமது ரப்பை தொழுது, உமது ரப்பை வழிபாடு செலுத்தி அவனுக்கு நீங்கள் அறுத்து பலியிடுவீராக. யாருக்கு வசதி படைத்திருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மாட்டையோ அல்லது குர்பா அதாவது ஒட்டகத்தையோ, ஆட்டை பொறுத்த வரைக்கும் தனிநபராக கொடுக்க முடியும். ஒட்டகத்திலும் மாட்டிலும் பொறுத்த வரைக்கும் மாட்டில் 7 பேர் பங்கெடுக்கலாம், ஒட்டகத்தில் 7லிருந்து 10 பேர் வரைக்கும் ஒட்டகத்திலே பங்கெடுக்கலாம். இப்படி தங்களுடைய வசதிக்கேற்றவாறு ஆடு மாடு ஒட்டகங்களை இறைவனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வாங்கி அதை பராமரித்து இறைவனுக்காக நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? அறுத்து பலியிட வேண்டும். இந்த பெருநாளின் நோக்கம், குர்பானியினுடைய நோக்கத்தை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிற போது, லை யனால்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதனுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தங்களோ இறைவனை சென்றடைவதில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய இறை அச்சம். கத்திய வைக்கிற போது யாருக்காக நான் இதை செய்கிறேன், அது முக்கியமானதா இல்லையா? செய்யறது முக்கியம் இல்ல, ஆடு மாடு ஒட்டகத்தை அறுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அப்படிதானங்க? நிறைய அறுக்கிறோம், திருமணங்கள்ல அறுக்கிறோம் ஆடு, சுப நிகழ்ச்சிகள்ல அறுக்கிறோம் ஆடு. அறுக்கிறது பெரிய விஷயம் அல்ல. இன்னைக்கு திருமணம் என்று வந்து விட்டாலே, விருந்துன்னு வந்து விட்டாலே ஆட்டு இறைச்சிக்கு முக்கியத்துவம். அது எவ்வளவு விலைக்கு போனாலும் வாங்கி கொடுக்க தயார், முடியுது எங்களால. ஆடு மாடு ஒட்டகங்களை அறுப்பது முக்கியம் அல்ல, அறுக்கிற போது எண்ணம் எப்படி என்பதுதான் முக்கியம். இறைவன் எதை பார்க்கிறான்? எதை பார்க்கிறான்? தோற்றத்தை அல்ல, நீங்கள் செலவழித்த பொருளாதாரத்தை அல்ல, உங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்கிறதா, எனக்காக கொடுக்கப்படுகிறதா என்பதை பார்க்கிறான்.
அப்போ இறைவனுக்காக வேண்டி அதை அறுத்து பலியிட வேண்டும். தக்வா என்று சொல்லப்படக்கூடிய இறை அச்சம் நம்முடைய உள்ளத்திலே மேலோங்கி இருக்க வேண்டும். அதை அறுத்து பலியிடுகிற போது அத்தகைய குர்பானி இந்த 10 நாட்களிலே உள்ளடங்கி இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு இறைவனிடத்தை முதலில் நாம் துஆ செய்ய வேண்டும். அதற்கான ஆரோக்கியத்தை, அதற்கான ஆயுளை நாம் கேட்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் இந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். அதற்கு இறைவன் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனஹு வ ஃபில் ஆখিরাতি ஹஸனஹு வ கினா அஸாபன் بحلالك حرامك بفضلك. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது குறித்து கேட்கப்பட்டது. அதனுடைய நன்மை சிறப்பை பற்றி நபி அவர்கள் சொல்லி காட்டுகிற போது யுகஃபிரு சனத்தல் மாலியா வல் பாக்கியா, சென்று போன கடந்து போன ஒரு வருடம், இனி வரக்கூடிய ஒரு வருடம், ஆக 2 வருடத்தினுடைய பாவத்திற்கு, சிறு பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைகிறது. சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டுறாங்க. ஆகவே அன்பிற்கினிய சகோதரர்களே, அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய நாளில் நாம் அரஃபாவுடைய நோன்பை நோற்று இந்த 2 ஆண்டுகளுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் அந்த தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவின் 2வது உரையும் நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.